Let me continue the last video. Already we have seen the ecological factors. What are the four factors? Are there climatic factors, edaphic factors, topographic factors and biotic factors, isn't it? So climatic factors அப்படின பார்க்கக்குள்ளார it is the one of the important natural factors controlling the plant life. So நம்மளுக்கு climatic control அப்படினக்குள்ளார environmental conditions வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்க முடியும், பிளான்ட்டோட மெட்டபாலிசம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். ஸோ இந்த climatic factors அப்படின்னக்குள்ள என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா லைட், டெம்பரேச்சர், வாட்டர், விண்ட் அண்ட் ஃபயர். ஸோ லைட் அப்படின்னக்குள்ளார சன்லைட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் in the plant life, isn't it? அதோட என்னது main physiological function of photosynthesis. Without sunlight plants cannot do the photosynthesis, as well as seed germination ஆகட்டும், இல்லை transpiration ஆகட்டும், flowering ஆகட்டும், எல்லாமே வந்து என்னது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வேரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் அப்பான் த க்ரீன் பிளான்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, photosynthesis, opening and closing of stomata, movement, germination of seeds, flowering, then tuber formation, runner production and stem and leaf formation. எல்லா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்குமே வந்து லைட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் ஃபேக்டர் ஃபார் த பிளான்ட்ஸ் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து எதில் படிச்சிருக்கோம், 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படித்தோம் இல்லையா, வேவ் லென்த் ஆஃப் லைட் அப்படின்னு. ஸோ அதில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட்ஸ் வந்து த போர்ஷன் ஆஃப் த சன்லைட் விச் கேன் பி resolved by the human eye is called visible light. நம்மளுக்கு தெரியக்கூடியது வந்து visible light. அது எந்த வேவ் லென்த்தில் இருக்கும் அப்படின்னா 400 நானோமீட்டர். அதாவது அந்த வயலட் கலர் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த லைட் இன்டென்சிட்டியோடது வந்து விப்ஜிஆர் அந்த 7 கலர்ஸில் இருக்கும். அந்த ஸ்பெக்ட்ரமில் வச்சு பார்க்கும்பொழுது அதோட 7 கலர்ஸில் அந்த வேவ் லென்த் இருக்கும். அதில் 400 நானோமீட்டர் வயலட்லேருந்து 700 நானோமீட்டர் ரெட் வரைக்கும் இருக்கக்கூடியது விசிபிளாக இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான மேக்ஸிமம் வேவ் லென்த் என்ன அப்படின்னா 400 to 500 நானோமீட்டர் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கும். தென் ரெட் கலரில் வந்து 600 to 700 இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், 400 to 700 நானோமீட்டர் இஸ் இன் த ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ். அதே மாதிரி க்ரீன் கலர் வேவ் லென்த் எங்கே இருக்கும் அப்படின்னா 500லேருந்து 600 நானோமீட்டர் வேவ் லென்த்தில் இருக்கக்கூடியது க்ரீன் கலர். ஸோ க்ரீன் கலர் தான் மோஸ்ட் ப்ராபபிளி இட் வில் பி அப்சர்வ் தி சன்லைட். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னது லைட் இன்டென்சிட்டிவ் அதாவது கிளைமேட்டிக் ஃபேக்டரில் லைட் ஹவு இட் வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் தி என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஸோ பேஸ்ட் on the tolerance to intensities of light, the plants are divided into two types, heliophytes and zeophytes. Heliophytes அப்படின்னா light loving plants, அதாவது the plant which is growing in the light, அதுதான் வந்து லைட் லவ்விங் பிளான்ஸ் அப்படின்றோம். ஆன்ஜியோஸ்போம், ஆல் த ஆன்ஜியோஸ்போம். ஜியோஃபைட்ஸ் அப்படின்றது ஷேட் லவ்விங் பிளான்ஸ். அதாவது பிரியோஃபைட் அண்ட் டெரிடோஃபைட்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து என்னவாக இருக்கும், ஒரு வெட்லேண்டில் மட்டும்தான் வாழும். ரொம்ப சன்லைட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கெல்லாம் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்குமோ அந்த இடத்துலலாம் வாழக்கூடியது பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ். அதே மாதிரி ஷாலோ அப்படின்றோலே அதுதான் வந்து சியோஃபைட்ஸ் பிளான்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தி இன்டென்சிட்டிஸ் ஆஃப் லைட் த பிளான்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், ஹீலியோஃபைட்ஸ் அண்ட் ஜியோஃபைட்ஸ். அதே மாதிரி இன் டீப் சீல வந்து less than 500 மீட்டர் the environment is dark and its inhabitants are not aware of the existence of celestial source of energy called sun. What then it is source of energy? அங்கே வந்து என்ன இருக்காது, டீப் சீலெலாம் வந்து சன்லைட் அந்த அளவுக்கு ஊடுருவி போகாது இல்லையா. ஸோ அங்கே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா பேலியோ கிளைமேட்டாலஜி அப்படின்றது என்ன, helps to reconstruct past climates of our planet and flora, fauna and ecosystem in which they lived. Example, air bubbles trapped in ice for tens of thousands of years with fossilized pollen, coral, plant and animal debris. So paleo climatology அப்படின்றது என்னென்னா அந்த நம்ம பிளானட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளோரா ஃபன்னாலாம் இருக்கும் இல்லையா. ஃப்ளோரா அப்படின்றது என்னது பிளான்ஸு, ஃபன்னா அப்படின்றது அனிமல்ஸ் இல்லையா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏர் பபுள்ஸ் ட்ராப்ட் இந்த ஐஸ், அதாவது இந்த ஐஸில் இருக்கக்கூடிய ஏர் பபுள் வந்து என்ன இட் வில் பி ப்ரிசர்வ் தி போலன் கிரெயின், கோரல், பிளான்ட் அண்ட் அனிமல் டிப்ரீசஸ். ஃபாசிலைசேஷன் அப்படின்றது என்னது ஒரு it will be changed due to the climatic conditions. The rock like structures will be changed. The morphological character will be we may notice the morphological character before 200 million years of plants. So that is fossilized pollen. அந்த மாதிரி pollen வந்து fossilize ஆனது அதெல்லாமே வந்து பார்க்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன, டெம்பரேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இல்லையா.
ஸோ அதாவது நம்மளுக்கு லைட் இன்டென்சிட்டி எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அவசியமோ அதே மாதிரி ஆல் த லிவிங் பீயிங்ஸ் வெதர் இட் இஸ் எ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டெம்பரேச்சர் இஸ் த மோஸ்ட் எசென்ஷியல் கிளைமேட்டிக் ஃபேக்டர் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸுமே வந்து என்னது ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இல்லையா. ஸோ அது வந்து என்ன மேக்ஸிமம் மெட்டபாலிக் ரேட் நடக்கும். அதாவது ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு டெம்பரேச்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வென் இட் லீட்ஸ் இன் த ஆப்டிமம் டெம்பரேச்சர் the physiological rate metabolic rate will be maximum level. ஓகேவா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 limits of temperature can be recognized of any organism. 3 limits கொடுத்துருக்காங்க. அதாவது மினிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர். மினிமம் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன, ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லோயஸ்ட். அதாவது ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இருக்குல்ல. இப்போ பிளான்ட்டாக இருந்தால் ரெஸ்பிரேஷன்ஸ் நடக்கும், ரீப்ரொடக்ஷன் நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், தென் செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் நடக்கும். அதுதான் வந்து ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி. அது எல்லாமே லோயஸ்ட்டாக இருக்கும். எப்போ அப்படின்னா டெம்பரேச்சர் மினிமமாக இருக்கும் பொழுது. ஆப்டிமம் அப்படின்றது கரெக்டான டெம்பரேச்சர். ஸோ ஆப்டிமம் அப்படின்றது சரியான அளவு டெம்பரேச்சர் இருக்கும்போது ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் மேக்ஸிமம் லெவலில் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, வென் த பிளான்ஸ் ஆர் கெட்டிங் த ப்ராப்பர் டெம்பரேச்சர் the physiological process will be in the higher level அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்றது ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வில் ஸ்டாப். ரொம்ப அதிக அளவு டெம்பரேச்சர் இருக்கும் பொழுது ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து என்ன இருக்காது, ஒரு ஸ்ட்ராட்டஜிட்டி ஆகிடும். அதாவது ஸ்டாப் ஆகிடும், எந்த ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனும் இருக்காது. அப்போ பிளான்ஸில் வந்து ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா ஒன்றா மினிமம் டெம்பரேச்சராக இருக்கணும், இல்லைனா ஆப்டிமம் டெம்பரேச்சர். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கே பார்த்தோம்னா நம்ம போன வருஷம் படித்தோம் இல்லையா, லைட் ரியாக்ஷனுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ, டார்க் ரியாக்ஷனுக்கு எவ்வளோ. லைட் ரியாக்ஷனுக்கு 25 டிகிரிலேருந்து 30 டிகிரி, 20 to 30 அந்த மாதிரி படித்தோம் இல்லையா. அந்த ப்ராப்பர் டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும், physiological activities will be occur in the plants. Okay, so based on the temperature prevailing in area, Ronquier classified the world's vegetation into following 4 types. ஸோ அது என்ன பண்ணார் அப்படின்னா, ரான்கீர்ஸ் அப்படின்றவர் இவர் வந்து is an important person in the ecology. Ronquier classified the world's vegetation. அதாவது டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடேஷன் எல்லாமே 4 டைப்ஸாக பிரித்தார். அதாவது மெகாதர்ம்ஸ், மீசோதர்ம்ஸ், மைக்ரோதர்ம்ஸ் அண்ட் ஹெக்ஸ்டோதர்ம்ஸ் அப்படின்னு 4 பிரித்தார். என்ன அப்படின்னா மெகாதர்ம்ஸ், மீசோதர்ம்ஸ், மைக்ரோதர்ம்ஸ் அண்ட் ஹெக்ஸ்டோதர்ம்ஸ் அப்படின்ட்டு 4 எல்லாம் அந்த வேர்ல்டு வெஜிடேஷனை வந்து அக்கார்டிங் டு த அவைலபிள் ஆஃப் டெம்பரேச்சரை வச்சு பிரிச்சிருக்கிறார். ஓகேவா. இன் தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் டீப் சி hydrothermal ones and average temperature exceed 100 degrees C. Based on the range of thermal tolerance, organisms are divided into 2 types. And the thermal tolerance அப்படின்னா மோஸ்ட்லி தெர்மல் பவர் வந்து 100 டிகிரி சியில் இருக்கணும். அது டாலரன்ஸ் அப்படின்னா அந்த வெப்பத்தை தாங்கி கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்து ஆர்கானிசம்ஸ் will be divided into 2 types. ஸோ என்ன அப்படின்னா யூரிதெர்மல் அண்டு ஸ்டீனோதெர்மல். யூரிதெர்மல் அண்டு ஸ்டீனோதெர்மல் ஆர்கானிசம்ஸ் விச் கேன் டாலரேட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன். அதாவது டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு என்னென்னா அடிக்கடி அந்த வெப்பநிலை மாறுபாடை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையுடைய உயிரினங்களை வந்து யூதெர்மல் அப்படின்னு சொல்லுவோம். யூதெர்மல் அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னா என்ன, சடனாக இட் வில் பி இன்க்ரீஸ் ஆர் சடனாக இட் வில் பி டிக்ரீசிங். ஸோ இட் வில் நாட் பி இன் த ப்ராப்பர் அமௌண்ட். ஸோ தட் இஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்வோம் இல்லையா. ஸோ யூதெர்மல் அப்படின்றது ஆர்கானிசம்ஸ் விச் கேன் டாலரேட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆர் கால் யூதெர்மல். இது வந்து என்னது, தெர்மல் டாலரன்ஸை பொறுத்து ஆர்கானிசம்ஸ் மே பி டிவைடட். இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து ஈஸியஸ்ட் லெசன், ஈவன் தோ இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் லெசன். ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு கம்பல்சரி 3 மார்க் கொஸ்டின் எல்லாமே போன வருஷம் பப்ளிக்கில் வந்து இந்த கொஸ்டின் இந்த லெசனில் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, மொத்தம் 8 மார்க், 35 மார்க்கில் 8 மார்க்கு ப்ளஸ் 1 மார்க் கொஸ்டின் 2, 10 மார்க் கொஸ்டின் இந்த லெசனில் தான் வந்துருந்தது. தென் ஸ்டீனோதெர்மல் அப்படின்றது ஆர்கானிசம்ஸ் விச் கேன் டாலரேட் ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ். அதாவது சடன் ஃப்ளக்சுவேஷன்ஸஸ் தாங்க முடியாது, அதால் ஒரு குறிப்பிட்ட அதை கொஞ்சம் மினிமம் லெவல் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சரை மட்டும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு வந்து ஸ்டீனோதெர்மல் அப்படின்னு பேர். ஸோ யூதெர்மலுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஜாஸ்டிரா. அதாவது மெரைன் ஆஞ்சியோஸ்போம். மெரைன் ஆஞ்சியோஸ்போம்னு என்ன, கடல்களில் இருக்கக்கூடிய ஆஞ்சியோஸ்போம் தான் அந்த ஜாஸ்டிரா அப்படின்றது. தென் ஆர்டிமியா ட்ரெடன்டேட்டா அப்படின்ற ஒரு பிளான்ட். தென் ஸ்டீனோதெர்மல் அப்படின்றது
மினிமம் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்தால் மட்டும் அதை தாங்கிக்கும். மேங்கோ அண்டு பாம், நம்மளோட டெரஸ்ட்ரியல் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், நம்ம நிலத்தில் வாழக்கூடிய ஆஞ்சியோஸ்பர்ம். இப்போ மாமரம் இருக்குது அப்படின்னா ரொம்ப வெப்பமாக இருந்தால் அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் வேரியேஷன் இருந்தது அப்படின்னா இட் கேன் பி லிவ். அதர்வைஸ் ரொம்ப மழையே இல்லாமல் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் மழையே இல்லாமல், இல்லை ரொம்ப அதிகளவு வெப்பமாக இருக்குது, இல்லை வேறு எதாவது ரொம்ப அதிகளவு சூடாக இருக்குது அப்படின்னாக்குள்ள அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து it will be stopped and it will be die. Okay va? So according to the based on the range of thermal tolerance, organisms are divided into two types. What are they? Eurythermal and chenothermal. Okay, then thermal stratifications. Thermal stratification அப்படின்றது என்னன்னா most probably aquatic habitat, அந்த நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அந்த நீர்வாழில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த ஹேபிடேட்டில் இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். த சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் வித் இன்க்ரீஸிங் டெப்த் இன் எ வாட்டர் பாடி இஸ் கால் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அதாவது கடல் மட்டம், இப்போ ஒரு குளமே இருந்தால் கூட என்ன ஆகும், மேல் பரப்பில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்கும், நடுவில் போக போக கொஞ்சம் அந்த அதோட டெம்பரேச்சர் குறையும், கொஞ்சம் டீப்பாக போகும்பொழுது என்னாகும், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான டெம்பரேச்சர் சேஞ்ச் இந்த ப்ரொஃபைல் வித் இன்க்ரீஸிங் டெப்த் இன் வாட்டர் பாடி, அதுக்கு பேர் தான் வந்து என்னது, தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அது வந்து 3 லெவல்ஸாக இருக்கும். என்னென்ன அப்படின்னா எப்பிலிம்னியான், இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின், பப்ளிக் கொஸ்டின். எப்பிலிம்னியான், மெட்டாலிம்னியான், ஹைப்போலிம்னியான். எப்பி அப்படின்னாவே என்னது, அப்பர் லேயர் ஆஃப் இருக்கும், அதாவது அப்பர் லேயர் ஆஃப் வார்மர் வாட்டர். மேலே இருக்கக்கூடிய தண்ணி வந்து அதிக அளவு சூரிய ஒளி இருக்கும். ஸோ அதளவு அது வந்து இட் வில் பி அப்சர்வ் த சன்லைட், தென் இட் வில் பி சம்வாட் வார்மர் வாட்டராக இருக்கும். மெட்டாலிம்னியான் அப்படின்றது மிடில் லேயர் வித் எ ஜோன் ஆஃப் கிராஜுவல் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். எப்பிலிம்னியானோட கொஞ்சம் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிருக்கக்கூடியது மெட்டாலிம்னியான். ஹைப்போலிம்னியான் அப்படின்றது பாட்டம் லேயர், அது வந்து ரொம்ப கோல்டு வாட்டராக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இட் வில் பி டிவைடட் இன்டு 3: எப்பிலிம்னியான், மெட்டாலிம்னியான், ஹைப்போலிம்னியான். ஸோ அதே மாதிரி டெம்பரேச்சர் பேஸ்ட் ஆன் ஜோனேஷன், வேரியஸ் ஜோனில் வந்து டெம்பரேச்சர் வேரியாக இருக்கும். இப்போ வந்து ஈக்குவேட்டர் ரீஜனில் ஒரு மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும், லேட்டிடியூட்னல் ஜோனேஷனில் டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு த லெவல் ஆஃப் த டெம்பரேச்சர், அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் மேபி வேரி. அங்கே ஒரு சில தாவரங்கள் வளரும், ஒரு சில தாவரங்கள் வளராது. ஸோ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு அங்கே இருக்கக்கூடிய பயோட்டிக் அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ தூந்திரா ரீஜன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா என்ன இருக்கும், அங்கே வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து டெம்பரேட் ரீஜனில் இருக்கக்கூடிய எந்த பிளான்ஸுமே வளராது. அதே மாதிரி டெம்பரேட் ரீஜனில் இருக்கக்கூடிய எந்த அனிமல்ஸுமே அங்கே வந்து இருக்காது. அதே மாதிரி ஈக்குவேட்டர் ரீஜனில் அதே மாதிரி அதுதான் வந்து என்னது, டெம்பரேச்சர் பேஸ்ட் ஆன் ஜோனேஷன். வேரியேஷன் இன் latitude and altitude do affect the temperature and the vegetation on the earth's surface. The latitudinal and altitudinal zonation of vegetation is illustrated below. Latitude vegetation என்ன, altitude vegetations என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். latitude அப்படின்றது it is an angle which ranges from 0 at the equator to 90 degree at the poles. அதாவது ஈக்குவேட்டர் ரீஜன், ஈக்குவேட்டர் அப்படின்னா என்ன, இதுதான் வந்து எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னா அது நடுவில் இருக்கக்கூடியது அந்த ஈக்குவேட்டர் ரீஜன். இது ரெண்டுமே போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லேட்டிடியூட் அப்படின்றது சோசியலில் படிச்சிருப்பீங்களா, லோயர் கிளாஸில் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடல் ஆக்சிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. அதாவது ஒரு இடத்த வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக மேப்பில் வந்து ட்ரா பண்ணணுன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியாலாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த லேட்டிடியூட்னல் ரீஜன், லாங்கிடியூட்னல் ரீஜன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ லேட்டிடியூடு அப்படின்றது என்னென்னா ஆங்கிள் விச் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0ல் இருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடியது லேட்டிடியூட். ஆல்டிடியூட் அப்படின்றது ஹவு ஹை எ பிளேஸ் இஸ் லொக்கேட்டட் அபவ் த சீ லெவல் இஸ் கால்டு ஆல்டிடியூட் ஆஃப் த பிளேஸ். அதாவது 0 டிகிரியிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் இது வந்து என்னது, லேட்டிடியூட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டிடியூட் அப்படின்றது என்னென்னா ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா சீ லெவல்லேருந்து அது எவ்வளோ உயரத்தில் இருக்குது, இதுதான் சீ லெவல் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சீ லெவல் அண்ட் த பர்டிகுலர் பிளேஸ் இஸ் கால்ட் ஆல்டிடியூட். ஓகே, ஸோ இதை பொறுத்து வந்து என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து மாறுபடும். ஓகேவா. ஸோ அதை வந்து என்னது, அந்த மாதிரி டெம்பரேச்சர் மாறும் பொழுது என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய பிளான்டேஷன்ஸ் எல்லாமே இட் மே பி வேரி. ஸோ உங்களுக்கு ஒரு டயக்ராமேட்டிக் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேட்டிடியூட் ஜோனேஷன் ஆஃப் லேட்டிடியூடினல் ஜோனேஷன் ஆஃப்
vegetation and altitudinal zonation of vegetation அப்படினு latitude அப்படினக்குள்ளார equatorial region வந்து tropical rainforest இருக்கு, then grassland or desert இருக்கு, then deciduous forest இருக்கு, then coniferous forest இருக்கு, tundra region இருக்கு இல்லையா. அதாவது terrestrial rainforest அப்படின்றது அதாவது இந்த ரொம்ப போலார் ரீஜன் போக போக வந்து என்ன ஆகும், கோனிஃபரஸ் பிளான்ட்டும் அதே மாதிரி என்ன இருக்குது, தூந்திரா ரீஜனில் வளரக்கூடிய பிளான்ட்ஸும் இருக்குது. இது வந்து அக்கார்டிங் டு த வேரியேஷன் ஆஃப் ஜோனேஷன் ஆஃப் வெஜிடேஷன் பேஸ்ட் ஆன் தி latitudinal surface. தென் ஆல்டிடியூடினல் அப்படின்றது என்னது, கடல் மட்டத்திலிருந்து அது எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்றத பொறுத்து. அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அது வந்து என்ன இருக்குது, கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது. தென் கிராஸ்லேண்ட் ஆர் டெசர்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், கோனிஃபரஸ், தூந்திரா அண்டு ஸ்னோ ரீஜன்ஸ் இருக்குது. அதாவது ரொம்ப மலை உச்சியில் இருக்கும், அப்படி ரொம்ப உயரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன இருக்கும், ஸ்னோ ஃபாரஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னாக்கல இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம் அப்படின்னா அதோட கடல் மட்டத்துலேருந்து அதோட ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். கோனிஃபரஸ் அப்படின்றது அதோட லீஃபெல்லாம் வந்து நீடில் லைக் லீஃபாக இருக்கும். ஸோ ஒய் இட் ஹாஸ் பீன் மாடிஃபைட் லைக் தட் டு டாலரேட் தி டெம்பரேச்சர் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனையும் டாலரேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அதோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ டிம்பர் லைன் ஆர் ட்ரீ லைன் அப்படின்னா என்னென்னா, it is an imaginary line in a mountain or higher areas of land that marks the level above which trees do not grow. The altitudinal limit of normal tree growth is about 3000 to 4000 feet. டிம்பர் லைன் ஆர் ட்ரீ லைன் அப்படின்றது ஒரு கடல் மட்டத்திலிருந்து அந்த ரொம்ப உயரமாக போகுது அப்படின்னு சொன்னாலே அந்த மவுண்டெயின் ரீஜன் இருக்கு இல்லையா, அதில் அந்த மாதிரி மவுண்டெயின் ரீஜன் வரைக்கும் போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து எந்த இடத்துல வந்து ட்ரீஸ் அது மரங்கள் வளராதோ அந்த லைனுக்கு தான் வந்து என்னது டிம்பர் லைன் ஆர் ட்ரீ லைன். ஸோ இதில் வந்து ஆல்டிடியூட்னல் லிமிட் ஆஃப் நார்மல் ட்ரீ, ஆல்டிடியூட்னல் லிமிட்டில் நார்மல் ட்ரீ எங்கே வளரும் அப்படின்னா 3000 to 4000 மீட்டரில் மட்டும்தான் வளரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா. தென் அதாவது கிராஸ்லேண்ட் ஆர் டெசர்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ரீஜனில் மட்டும்தான் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் ஆர் டெசர்ட், தென் டெசிடியஸ் அந்த கிராஸ்லேண்ட் ஆஃப் டெசர்ட் வரைக்கும் இருக்கிற இடத்துல மட்டும்தான் என்ன இருக்கும், ட்ரீஸ் எல்லாம் வளரக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட். தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னா என்ன, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். வித்தவுட் டெம்பரேச்சர் நத்திங் வில் ஹேப்பன் இன் த பிளான்ஸ் இல்லையா. ஸோ ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் எல்லாமே வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் அஃபெக்ட்ஸ் த என்சைமேட்டிக் ஆக்ஷன் ஆஃப் ஆல் த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் ஏ பிளான்ட் பாடி. ஸோ ப்ராப்பர் டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் தான் எல்லா நம்ம எலாபரேட்டாக லாஸ்ட் இயரில் படித்தோம். ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, ரெஸ்பிரேஷன்னா என்ன, அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு அது எல்லாமே வந்து என்னது, இஃப் த ஆப்டிமம் டெம்பரேச்சர் 2000 அதாவது 20 to 30 டிகிரி சீல இல்லை அப்படின்னா எந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷனுமே அங்கே நடக்காது. தென் it influences carbon dioxide and oxygen solubility in the biological systems, increases respiration and stimulates growth of seedlings. ஸோ இது என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், டே டைமில் தான் ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகும். அப்போ தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு என்ட்ரு ஆகும், ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும், அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், ரெஸ்பிரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணும். தென் பர்டிகுலர் டெம்பரேச்சர் இல்லை அப்படின்னா என்ன நடக்காது, விதைகள் வந்து முளைக்காது இல்லையா. ஸோ இட் வில் பி ஸ்டிமுலேட்ஸ் தி க்ரோத் ஆஃப் சீட்லிங்ஸ். தென் லோ டெம்பரேச்சர் வித் ஹை ஹியூமிடிட்டி கேன் காஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ் இன் பிளான்ஸ். அங்கேயும் வந்து ப்ராப்பர் டெம்பரேச்சர் இல்லாமல் ஒரு மிக குறைந்த அளவு டெம்பரேச்சர் இருந்து ஹை ஹியூமிடிட்டினா ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா சம் ஃபங்கல் டிசீஸ் மே பி அக்கர்ட் டு தி பிளான்ஸ். அது வந்து என்ன ஆகும், ஃபங்கல் டிசீசஸ் எல்லாம் வந்து பிளான்ஸுக்கு வந்து அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கே வந்து ரொம்ப ஒரு 4-5 நாள் மழை வந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், ரொம்ப அந்த ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இஃப் தேர் இஸ் நோ சன்லைட், இந்த ப்ராப்பர் சன்லைட் அப்படின்னா ஃபங்கல் ஃபார்மேஷன் ஆகும், நிறைய டிசீஸ் வரும் இல்லையா. தென் த வேரியிங் டெம்பரேச்சர் வித் மாய்ஸ்டர் டிட்டர்மைன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த வெஜிடேஷன் டைப். ஸோ ஒவ்வொருக்கு நம்ம அக்கார்டிங் டு த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் ஆஃப் த டெம்பரேச்சரில் ஏற்படக்கூடிய வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வெஜிடேஷன், அதாவது என்னது கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் மே பி வேரி. ஸோ இதுதான் வந்து என்னது எஃபெக்ட்ஸ் ஆஃப்
temperature. Okay, have you understood? So climatic factor la வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம், light, temperature, water, wind and fire. So temperature கொஞ்சம் elaborate-ஆ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ரிமைனிங் வாட்டரும் விண்டு ஃபயர் எல்லாமே வந்து முடிச்சிடலாமா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா?